இங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி ஒரு ஓரமா வைக்கிறா. பாண்டியோட முதுக காமிக்கிறா. அங்க அடிச்ச தழும்பு ஏகப்பட்டது இருக்கு. அப்போதைக்கு அவனோட ஒய்ஃப் வரா. அவ என்னதான் பண்றான்னு சொல்லி வீடியோ கால்ல பார்த்துட்டு தான் இருக்கான். இவ அவளோட மாமியாவை பார்த்து என்னோட வயித்துல குழந்தை வளருது நேரமே சமைக்க மாட்டியான்னு சொல்லி கேட்கறா. சியாவோட மகளும் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஏத்துட்டு வரா. சியாவோ நீ பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணேன்னா உனையும் ஊருக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றா. குழந்தை பிறந்தா கூட 2 பேத்தையும் இங்க கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்றா. இதெல்லாம் வீடியோ கால்ல அவன் கவனிச்சுட்டு தான் இருக்கான். குச்சி எடுத்தெல்லாம் அடிக்க வரா. சியா போனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ காலை பார்த்து எங்களை எப்படியாவது காப்பாத்துப்பான்னு சொல்றா. உடனே அவன் நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றான். இவ ஒரு கோழிக்கால கைத்துல மாட்டி நாய்க்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிக்கிட்டு இருக்கா. அப்போதைக்கு அந்த அம்மாவோட பையன் கால் பண்றான். நம்ம பூர்வீகான சேல்ஸுக்கு வந்திருக்கு பல லட்சத்துக்கு போகும்னு சொல்றான். உடனே அவனோட ஒய்ஃபு போனை வாங்கி அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு சொல்லி கேட்கறா. தன்னோட அம்மா பேர்லயும் உடனே ராஜ மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த இடத்தை எனக்கு எப்படியாவது எழுதி கொடுத்துருங்க, நான் வெளியே ஒரு பிளாட் வாங்கிறேன்னு சொல்றா. நாங்க 2 பேர் தனியா போயிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றா. உடனே மாமியாரும் சரின்றுவா. ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை பார்த்து நீ பண்ணதெல்லாம் நான் பார்த்துட்டேன்னு சொல்றான். உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றான். ஆனா அவ எந்த கவலையும் படாம எப்படியா இருந்தாலும் அந்த சொத்துல இருந்து நமக்கு பாதி வந்துருங்கிற நம்பிக்கையில இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையை சொல்றான். அந்த இடத்துக்கு எந்த வேல்யூயும் ஏறல, யாரும் விலைக்கும் கேட்கலன்னு சொல்றான். இதை கேட்டாவ உடனே நடிக்க ஆரம்பிக்கிறா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. ஆனா அவன் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான்.